மீட்பரும் சகாயருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மார்னிங் மன்னா என்ற தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த நாளிற்குரிய வார்த்தை, இயேசுவை அறிக்கை செய்ய வெட்கப்படுத்துகிறோமா? இதனுடைய ஆதார வசனம் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் என் பிதாவின் முன்பாக மறுதலிக்கிறேன். முச்செடி நடுவிலிருந்து அக்கினி ஜுவாலையாக மோசேயுடன் பேசின கர்த்தர் தம் ஜனங்களை இஸ்ரவேலை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படிக்கு அவனை தாம் அனுப்ப போவதாக கூறினார். ஆனால் ஏனோ மோசே அதை ஏற்க மறுத்தார். எனவே பார்வோனிடத்துக்கும் போவதை இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தினிடத்திற்கு அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்று கர்த்தரிடம் சொன்னான். ஆனால் கர்த்தரோ நான் உன்னோடு இருக்கிறேன் என்று மோசேக்கு தேவன் உற்சாகப்படுத்தினார். அதில் திருப்தி அடையாத மோசே உம் நாமத்தை வெளிப்படுத்தும் என்று கேட்டபோது தாம் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றார். இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்று கூறினார். அத்துடன் தாமை எப்படிப்பட்டதெல்லாம் செய்து இஸ்ரவேலரை விடுவிக்க போகிறார் என்பதையும் மோசேயிடம் விளக்கினார். இவை எல்லாவற்றையும் கேட்ட பிறகும் அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள் என்று மோசே அவிசுவாசமாய் சொன்னான். பிறகு 2 அதிசயங்களை செய்து எகிப்துக்கு முன்பாக இவற்றை செய்ய மோசே தகுதிப்படுத்துகிறாராம் கூறினார். கர்த்தர் அப்பொழுது மோசேக்கு, நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். ஆயினும் கர்த்தர், நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன் என்று கர்த்தர் மோசேக்கு மூட்டினார். உற்சாகத்தை தேவன் தந்தார். ஆனாலும் மோசே என்ன பண்ணா தெரியுமா? பிடிவாதமாய் நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையும் அனுப்பும் என்று சொன்னார். ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். ஜெபிக்கலாம். தேவனே, பிறரிடத்தில் உம் அன்பை பற்றி சொல்ல கூறவும், நீர் செய்த மகத்துவங்களை பற்றி சாட்சியாய் தெளிவாக கூறவும் என்னை தகுதிப்படுத்தும். அப்படி செய்து மோசையை போல சாக்கு போக்கு சொல்லாமல் அநேகரை உம்மிடம் நடத்த கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ஹேவ் a blessed day. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.